அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோப்னோப்னோ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஹோப்னோப்னோ பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஹோப்னோப்னோங்கிறது வந்து இந்த உலகுக்கு தெரிய வர்றதுக்கு காரணம் வந்து டாக்டர் ஹூலென் அப்படிங்கிறவர் மூலமாக தான் நமக்கு தெரிய வருது. அவர் வந்து ஜோ வைட்டல் மூலமாக இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி இப்போ எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஹோப்னோப்னோவை. இந்த ஹோப்னோப்னோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரிங் டெக்னிக். நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிற ஒரு டெக்னிக்கு தான் பேர் வந்து ஹோப்னோப்னோ. இந்த கிளியரிங் டெக்னிக்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிறக்கிறப்போ ஒரு 0 லெவலில் தான் இருக்கும். அதாவது நமக்கு எந்த மெமரிஸோ எதுவுமே இருக்காது, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு குழந்தையா பிறக்கிறோம். அந்த குழந்தையா பிறக்கிறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது முழுமையுடையவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி டைமில் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும். நம்ம அது 0 லெவலுக்கு போயிட்டு அந்த லெவலில் நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நடக்கும். ஸோ அந்த லெவலுக்கு நம்மளை திருப்பி கொண்டு போகிறதுக்கு நம்மளை தடையாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மெமரிஸ். நம்ம மெமரிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நமக்கு வர எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வச்சு நம்மளா ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் நம்ம வாழ்க்கையில் கிரியேட் பண்ணியிருப்போம். ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்துக்கலாம். யாராவது ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்த்துட்டே நம்ம சொல்லுவோம் இவர் ரொம்ப ரொம்ப மோசமானவன்ப்பா, இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் அப்படியா அப்படின்னு தெரியாது. ஆனா நம்ம வந்து அந்த ஆளை அந்த மாதிரி பார்த்துருக்கிற காரணத்தினால நம்மளோட ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நம்மளுக்கு உதவி செய்யறவங்க, அந்த மாதிரி நம்மளா ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கோம். இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மெமரி தான், நம்மளோட மெமரி தான். அந்த மெமரியை எரேஸ் பண்ணி அதை வந்து நார்மலாக 0 லிமிட்டுக்கு கொண்டு போகிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எய்மாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம 0 லிமிட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முக்கியமான வேலை தான் வந்து ஹோப்னோப்னோ. நம்ம ஹூலென் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மென்டலி அண்ட் ஆல்சோ ஒரு கிரிமினல் ஹாஸ்பிட்டலில் கிளென்ஸ் பண்ணியிருக்காரு ஒரு 300 பேர். அந்த 300 பேரை எப்படி கிளென்ஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஹோப்னோப்னோவை தான் பண்ணியிருக்காரு. ஹோப்னோப்னோவை என்ன ஜென்ரலாக பண்ணியிருக்காருன்னா அங்கே இருக்கிற செவறுகள், கதவுகள், ஜன்னல்கள், அங்கே இருக்கிற ஃப்ளோரு, அங்கே இருக்க மக்கள்னு எல்லாத்துக்குமே பண்ணுறாரு. ஸோ அப்படி எல்லாத்துக்குமே கிளென்ஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அந்த இடத்துல இருக்கிற எல்லாரோட ப்ராப்ளம்ஸும் சரியாகி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகி எல்லாருமே உடம்பு சரியாகி மற்றும் இல்லாமல் மென்டலாக எல்லாருமே ஓகே ஆகி அந்த இடத்த விட்டு போகிறாங்க. சிவியர் கிரிமினல்ஸ்க்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த ஹோப்னோப்னோவை நம்மளை வந்து இந்த 0 லிமிட்டுக்கு நம்ம வர்றதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். 0 லிமிட் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தெரியும் நமக்கு. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதில் மெயினாக ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு மீனிங் இருக்குது, கரெக்டுங்களா? ஐ எம் சாரி அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ நம்ம போய் மன்னிப்பு கேட்குறோம். எதுக்கு மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நீ வந்து எனக்கு செஞ்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து அதை உணராமல் இருந்ததுக்காக நான் உங்ககிட்ட ஒரு மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபர்கிவ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே வந்து ஃபர்கிவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிற விஷயம். அப்புறம் நன்றி உணர்தலோடு இருக்கிறதுக்காக தேங்க்யூ சொல்கிறோம். ஐ லவ் யூ அப்படிங்கிற வார்த்தைக்கும் அதே மாதிரி தான். இந்த 4 வார்த்தைக்குமே வந்து ஃப்ரீக்வன்சி வந்து பயங்கர அற்புதமான ஃப்ரீக்வன்சி இருக்கிற வார்த்தைகள். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாருமே இந்த ஹோப்னோப்னோவை ஜென்ரலாக அதாவது எமோஷனாக ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வித்தவுட் எமோஷன் கூட நார்மலாக ரிப்பீட்டடாக நம்ம எத்தனை தடவை வேணாலும் இந்த ஹோப்னோப்னோவை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சரி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹோப்னோப்னோவை சொல்ல நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இப்போ ஆல்ரெடி பயங்கரமான மெமரி இருக்குது. அதுலேருந்து ஒரு சின்ன பிட்டு கரைஞ்சா கூட உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மெமரியில் இருக்கிற நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ஹோப்னோப்னோவை ரிப்பீட்டடாக இது வந்து 108 தடவை அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கணக்கு சொல்கிறோம். பட் அப்படி என்னால் உட்காந்து கவுண்ட் பண்ணி பண்ண முடியல. ஜென்ரலாக நம்ம எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கிற டைமு, ஏதாவது பண்ணுற டைம், எல்லா டைம்லையுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹோப்னோப்னோவை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்கன்னா இதை பண்ண ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. அதாவது உங்களை விட்டு நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சு நீங்கள் ஒரு காம் ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. அதனால் இந்த ஹோப்னோப்னோவை உங்கள் லைஃப் ஸ்டைலாக மாற்றிக்கங்க. அதை மாற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும். அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். மிக்க நன்றி.